சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காணும் பொங்கலை ஒட்டி தம்மம்பட்டியில் உள்ள குட்டிக்கரடி ஏரியில் இன்று காலை தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. தாங்கள் கொண்டு வந்திருந்த 50க்கும் மேற்பட்ட காளைகளை மைதானத்தில் ஓடவிட்டு அதனை கிராம மக்கள் பிடிக்க முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அப்பகுதிக்கு வந்து மாடு பிடிக்க முயன்றவர்களை விரட்டியடித்தனர். போலீசார் விரட்டியதால் கிராம மக்கள் அங்குமிங்கும் சிதறி ஓடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முடியாமல் போனதால் தாங்கள் ஏமாற்றமடைந்ததாக கிராம மக்கள் தெரிவித்தனர். தம்மம்பட்டி சுற்று வட்டாரத்தில் மட்டும் நைட்டு மட்டும் 50 மாடு அறுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் கண்ணு தெரியுதா இல்லையா? இதெல்லாம் வழங்க பட்டியலில் சேர்க்க மாட்டாங்களா, எடுக்க மாட்டாங்களா? நாங்கள் மாடு பிள்ளையா நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு விடுறது உங்களுக்குலாம் தப்பாக தெரியுதா? தடையை மீறி இன்னைக்கு உடம் வந்த உடனே காவல்துறை விரட்டி அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாடு பக்கம் தான் தம்மம்பட்டியில் உள்ளான்னு வந்தோம். எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு நாங்கள் பெரிய ஏமாத்த தான் செஞ்சுக்கிறோம். குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க மாட்டை. ஒரு வருஷம் ஃபுல்லாக யாரும் கொடுமைப்படுத்தலை. ஜப்பானில் போய் ஈட்டியில் குத்தி கொள்றாங்க மாட்டை. அது தடலையா? 8 நாளில் பிறந்த கண்ணை சாவடிக்கிறாங்க. அதை தொடரலையா? அதெல்லாம் இது இல்லை, மிருகம் இல்லையா? அதெல்லாம் குழந்த மாதிரி காளையை வளர்த்து ஒரு நாள் 5 நிமிஷம் கூட அதுக்கு வேலையே கிடையாது. எந்தளவு காளை வளர்க்குறோம் தெரியுங்களா? அதெல்லாம் அந்த இவன் பீட்டா அமைப்புக்காரன் வந்து பார்த்தானா தெரியும். அவன்லாம் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தானா இவன் பீட்டா அமைப்புக்காரன் தெரிஞ்சு அவ்வளோதான். அந்த மாதிரி மக்கள் அவன் மேலே அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. காணும் பொங்கலை ஒட்டி காரைக்குடி அருகே உள்ள பரணிக்கம்மாயில் மாடுபிடி வீரர்கள் அடக்குவதற்காக 200க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் சிராவயலில்தான் வழக்கமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும். இதனால் அங்கு 1000த்திற்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் போலீசாரின் கவனத்தை திசை திருப்பி பரணிக்கம்மாயில் காளை மாடுகளை அடக்கும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அங்கு சுமார் 5000த்திற்கும் அதிகமானோர் திரண்ட வண்ணம் உள்ளதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது.